பிரைஸ் தி லார்ட். கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியா வைப்பேன். எந்த பொறுப்பு, எந்த வேலை, எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ அது உண்மையா இருங்க. உண்மையா இல்லை அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. யார்கிட்டயாவது ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அது உண்மையா இருங்க. உண்மையா இருந்தா அந்த வாக்கு கொடுங்க, இல்லைன்னா அந்த வாக்கை கொடுக்காதீங்க. ஏமாத்துறீங்கன்னா ஆண்டவர் அந்த உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. தாரேன் தாரேன் தாரேன்னு சிலவங்க சொல்லி சொல்லி சொல்லியே சில பேரை வேதனைப்படுத்துவீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது வேதனைப்படுத்துறோம்னு தெரியாது. தந்திரமா பேசுறீங்க நீங்க நினைப்பீங்க. அது மற்றவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தும். மற்றவங்க இருதயம் வேதனைப்பட்டுச்சுன்னா உங்க குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்க தந்திரமா பேசுறீங்கன்னு நினைக்க கூடாது. அந்த இடத்துல அவங்க மனசு காயப்படுதுங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். உண்மையா இருங்க. அந்த சில சூழ்நிலையில நிறைய பொருட்கள் எல்லாம் ஏமாத்தலாம், நம்ம கண்டுக்கிட மாட்டாங்க, தொழில் ஓனருங்க இல்லை அப்படின்னு இருக்கும். ஆனா நீங்க அந்த பொருளெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இல்லை என்னைக்காவது அதுக்கு ஒரு நாள் கணக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்காக அந்த இடத்துக்கு கொண்டு போயிருப்பாரு. அந்த சின்ன பொருளுக்காக ஆசைப்பட்டு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. வேதத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல யோசேப்பு உண்மை உள்ளவனா இருந்தான். அந்த கொஞ்சத்துல அவனுக்கு கொடுத்த அந்த பொறுப்புல அவன் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியா வைத்தார். இன்னைக்கு அந்த இயேசப்பா அந்த உண்மையா உள்ள சுபாவத்தை தாங்க. இன்னைக்கு எத்தனை பேரு அந்த உண்மை இல்லாம நல்ல பைபிள் படிப்பீங்க, நல்லா ஜெபிப்பீங்க, நானும் நல்ல ஆண்டவரோட இருக்கீங்க, மத்தவங்ககிட்ட கொடுக்குற அந்த வாக்கு காப்பாற்ற முடியாம ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்க நினைக்கலாம் ஏமாற்றதான் போறோம்னு உங்களுக்கு தெரியும். இப்படி நாளை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறது ஏமாறுறதும் தெரியும். மத்தவங்க பொருள் மேல நம்ம ஆசைப்பட்டு எடுக்கிறது தப்புன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் மறைக்கிறது. இன்னைக்கு யாராவது அப்படி இருந்தீங்க, உங்க இருதயத்துக்குள்ள இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவரை கொஞ்சத்தில் இசப்பா உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இசப்பா அந்த உண்மை உள்ள சுபாவத்தை கொடுங்கப்பா, ஒழுக்கம் உள்ள சுபாவத்தை கொடுங்க, அன்பின் ஆவிய ஊற்றுங்க. இசப்பா இன்னைக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. சில நேரத்துல ஆண்டவரை அவங்க செய்யறது தவறுன்னு அவங்க அறியாதபடி ஏசப்பா அவங்க தன்னைத்தான் ஏசப்பா எல்லாத்துலயும் ஏசப்பா முகமூடியை போல மூடிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு அவர்களுடைய இருதயம் தொடப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். அன்னைக்கு தாவீதுடைய இருதயத்தை ஆண்டவர் இன்னைக்கு தொட்டீங்களப்பா, உணர்வுள்ள இருதயமா தொட்டீங்களப்பா. இன்னைக்கு அந்த உணர்வுள்ள இருதயம் இறங்கட்டும் ஆண்டவர். அந்த உண்மை உள்ள அன்பு ஏசப்பா, அந்த உண்மை உள்ள சுபாவங்கள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஏமாற்றணும் மத்தவங்களை ஏசப்பா நினைக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவர் அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு அந்த பொய்யை தடையா இருக்கிறத அவங்க உணரட்டும் ஆண்டவரை. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிறோம். போய் புரட்டு நாவுகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரை இப்ப யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ ஆண்டவர் இந்த பொய் நம்ம மாற்று பேசுகிற அந்த சூழ்நிலை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். உங்க உயர்வு அவங்க நீங்க கொடுக்கிற உயர்வு அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக அநேக ஜனங்களுக்கு மத்தியில் அதிகாரியை வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.